மற்றும் ஒரு அண்மை செய்தி, சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நடிகர் கிருஷ்ணா நேரில் ஆஜராகி இருப்பதாக கூறப்படுகிறது. போதைப்பொருள் வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக புகார் எழுந்த நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக கிருஷ்ணாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் அவர் தற்பொழுது நேரில் ஆஜராகி இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் முரளி கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். முரளி, வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நடிகர் கிருஷ்ணா சென்னை நுங்கப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக போதைப் பொருள் விவகாரத்தில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்டோரை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தார்கள். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் சட்டவிரோதமாக கிடைக்கப்பட்டதாக அமலாக்கத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று நடிகர் ஸ்ரீகாந்த் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்குமார் சாலையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் வழங்கப்பட்டது. அதே போன்று நடிகர் கிருஷ்ணா இன்று நேரடியாக ஆஜராக வேண்டும் என சம்மன் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நேற்று நடிகர் ஸ்ரீகாந்த் வேறொரு நாட்களில் ஆஜராக இருப்பதாக விலக்கு அளித்து அவருடைய தரப்பில் இருந்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் நடிகர் கிருஷ்ணா நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்குமார் சாலையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். மேலும் அவரிடம் பல்வேறு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக இந்த போதைப்பொருள் தொடர்பான விவகாரங்கள் நடந்திருக்கிறதா, எவ்வளவு பணங்கள் கைமாறப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று இன்று மாலை வரை இந்த விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே வேறொரு நாளில் நடிகர் ஸ்ரீகாந்தும் நேரடியாக ஆஜராகி விளக்கம் அளிக்க இருப்பதாகவும் அவருடைய தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.